ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு சம்பவம் அது நடந்தால், அது ஏற்பட்டால், இன்னும் கிளியராக சொல்லப்போனால் தீ ஏற்பட்டால், விபத்து நடந்தால், மழை வந்தால், சுனாமியே வந்தால், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல தமிழில். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் இப்படி அது வந்தால், நடந்தால், இது ஏற்பட்டால் அப்படிங்கும் போது நம்ம இஃப் தானே வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம இஃப் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சம்பவங்களை எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் த ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். அண்ட் இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த விஷயம் நடந்தால் அதை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகளுக்கு நாம் ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா இன் த ஈவெண்ட் ஆஃப். இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டினியூ ஆகும். இதுதான் நம்மளோட ரூட் வேர்டு. இன்னையோட ரூட் வேர்டு இந்த ஈவெண்ட் ஆஃப். சரிங்களா? இந்த ரூட் வேர்டுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நவுன் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரு நவுன் ஃப்ரேஸ் போட்டுக்கலாம். நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னா நிறைய வார்த்தைகளை கொண்ட ஒரு பெயர்ச்சொல். வெறும் நவுன் அப்படின்னா ஒரே வார்த்தைகளில் வரக்கூடிய பெயர்ச்சொல். நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னா நிறைய வார்த்தைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு பெயர்ச்சொல். சரிங்களா? நவுன் போட்டுக்கலாம், இல்லாட்டி நவுன் ஃப்ரேஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதற்கு அடுத்து ஒரு சென்டென்ஸ். ஓகே, இப்படி தான் இந்த ஃபார்மெட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஈவெண்ட் ஆஃப் ப்ளஸ் நவுன் இல்லாட்டி ஒரு நவுன் ஃப்ரேஸ், அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா சென்டென்ஸ் வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ கவனிங்க. விபத்து ஏற்பட்டால், விபத்து ஏற்பட்டால் நீங்கள் அதை செய்யுங்கள். தீ பிடித்தால் நீங்கள் அதை செய்யுங்கள். இப்போ நான் தமிழில் சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் ஏற்பட்டால் அதை செய்யுங்கள் அப்படின்னு நம்ம அந்த பக்கம் சொல்லும் பொழுது ரெண்டாவதாக வரக்கூடிய சென்டென்ஸ் ஒன்று கட்டளை வாக்கியமாக வருகிறது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற வாக்கியமாக வருகிறது, இல்லாட்டி ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம ஒரு வேலையை செய்ய சொல்கிற மாதிரி வருது. புரியுதுங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த பக்கம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் போட்டுக்கலாம், இல்லாட்டி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்ட் டென்ஸுக்கு இங்கே வேலை இல்லை. சில சமயங்களில் ஃப்யூச்சர் டென்ஸில் வரக்கூடிய சென்டென்சஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? ரைட். ஸோ இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்னாலே ஒரு விஷயம் நடக்கும், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் நடந்தால், இன்கேஸ் அது நடந்துருச்சு அப்படின்னா இன்னொரு வேலையை பண்ணணும். புரியுதுங்களா? அந்த ஒரு சென்ஸுக்காக தான் நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு வந்துடணும், அதுக்கப்புறம் ஒரு நவுன் இல்லாட்டி ஒரு நவுன் ஃப்ரேஸ், அப்புறம் ஒரு சென்டென்ஸ். சரிங்களா? அதே மாதிரி தான் இதை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எழுதியிருப்போம். பாருங்கள், தீ பிடித்தால் இது இந்த ரூட் வேர்டு கூடயும் ஒரு நவுன் கூட வந்துருச்சு. அதற்கடுத்து வரக்கூடியது ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஒன்று அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கும், இல்லாட்டி ஒரு சாதாரண வாக்கியமாக இருக்கும். அந்த சாதாரண வாக்கியம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கலாம், இல்லாட்டி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கலாம். மீனிங் கரெக்டாக வரும். ஓகே, சரி, அடுத்து பாருங்கள். நாம் வச்சுருக்க ரூட் வேர்டு என்ன? இந்த ஈவெண்ட் ஆஃப். இந்த ஈவெண்ட் ஆஃப். ஈவெண்ட் அப்படின்னாலே ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா ஒரு சம்பவம்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே நம்ம எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளணும்னா ஒரு சம்பவம் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளணும். அந்த சம்பவம், அந்த நிகழ்ச்சி ஏற்பட்டால், அது நடந்தால் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ரைட். தீ பிடித்தால் இல்லாட்டி தீ ஏற்பட்டால், ஓகே, அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தீ பிடித்தால் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அது தீ பிடித்தால், தீ எரிந்தால், அது என்னவா வேணா இருக்கட்டும். நவுன் மட்டும்தான் நமக்கு வேணும், வேர்பு தேவை கிடையாது. நவுனை மட்டும் கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையில் நீங்கள் நவுனை மட்டும்தான் போடணும். ஃபுல் சென்டென்ஸ் எல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, தோக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், தோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சென்டென்ஸை போடணும். அதுதான் ஃபார்மெட்டு. அதுக்கு இருந்தாலும் அப்படிங்கிற மீனிங், டெஸ்பைட்டுக்கும் இருந்தாலும்ங்கிற மீனிங் தான் வருது. ஆனால் தோவோட யூசேஜ் தூக்கி அப்படியே இந்த டெஸ்பைட்டுக்குள்ளே போடுறது செட் ஆகாது. தோனா ஃபுல் சென்டென்ஸ், டெஸ்பைட்னா ஃபுல் சென்டென்ஸ் வராது. ஒரு நவுன் இல்லாட்டி ஒரு ஜெரண்டை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஆஃப்க்கு அடுத்து ஒரு நவுன் மட்டும்தான் போடணுமோ தவிர ஒரு ஃபுல் சென்டென்ஸை போட்டு வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா தப்பு. ஓகே, அதனால திரும்ப திரும்ப சொல்கிறேன்.
ரைட். தீ பிடித்தால் ரொம்ப சிம்பிள். ரூட் வேர்டு என்ன? இன் த ஈவெண்ட் ஆஃப். இது ரூட் வேர்டு. இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸுக்கு அடுத்து நீங்கள் எந்த நவுன் போட்டாலும் அப்படிங்கிற வார்த்தையில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்படிங்கிற வார்த்தையை போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஈவெண்ட் ஆஃப் இங்கே என்ன நவுன் இருக்குது? தீ பிடித்தால், தீ எரிந்தால் இருக்குது. ஆனால் அந்த வேர்பெல்லாம் விட்டுட்டு நவுனை மட்டும் எடுக்கிறோம். ஃபயர் தான் இங்கே இருக்கிற நவுனு, அதனால் ஃபயரோட முடிச்சுக்கலாம். முடிஞ்சுது. இந்த ஈவெண்ட் ஆஃப் ஃபயர், தீ பிடித்தால் அருகிலுள்ள வெளியேறும் வழிகளை பயன்படுத்துங்கள். அருகிலுள்ள வெளியேறும் வழிகளை பயன்படுத்துங்கள். என்னது? எக்ஸிட். ஓகே, இது எப்படி இருக்குது? ஒரு முழு வாக்கியமாக இருக்கா இல்லை ஒரு கட்டளை வாக்கியமாக இருக்கா? அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். பாருங்கள், இந்த கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செய்கிறேன், போகிறேன், வருகிறான், வந்தான், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தால் அது நார்மலான சென்டென்ஸ். அதை பண்ண வேண்டும், இதை பண்ண வேண்டும், பயன்படுத்துங்கள், அதை செய்யுங்கள், இந்த மாதிரி ஒரு டோனில் வந்துச்சுன்னா அது இம்பரேட்டிவ். அதை நீங்கள் வேர்பில் தான் ஆரம்பிக்கணும். சரிங்களா? வெளியேறும் வழிகளை பயன்படுத்துங்கள்ங்கிறது தான் இங்கே வேர்பு. அதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் அருகிலுள்ள, த நியரஸ்ட், யூஸ் த நியரஸ்ட் எக்ஸிட். அவ்வளோதான். ஓகே, நியரஸ்ட்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதனால அதுக்கு முன்னாடி த வந்திருக்கு. ஓகே, பாருங்கள். இந்த ஈவெண்ட் ஆஃப் அ ஃபயர் யூஸ் தி நியரஸ்ட் எக்ஸிட். தீ பிடித்தால் அருகில் உள்ள வெளியேறும் வழிகளை பயன்படுத்துங்கள். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்து, மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டால் 101க்கு அழைக்கவும். இது என்ன தான்? இம்பரேட்டிவில் இருக்குது. ஓகே, டக்குன்னு பண்ணிடலாம். மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டால், இது எத்தனையோ இருந்துட்டு போட்டோம், நமக்கு தேவை மருத்துவ அவசர நிலை. அந்த நவுன் ஃப்ரேஸ், அவசரம் கிடையாது, மருத்துவ அவசரம். ஓகே, அப்போ 2 வார்த்தையில கொண்டு வருகிறதுனால அது நவுன் ஃப்ரேஸ், பெரிய நவுன். ஓகே, பாருங்கள். இந்த ஈவெண்ட் ஆஃப், உடனே என்ன போடணும்? அப்படிங்கிற வார்த்தையை போடணும். இந்த ஈவெண்ட் ஆஃப் மருத்துவ அவசரம் என்ன? மெடிக்கல் எமர்ஜென்சி. ஓகே, இந்த ஈவெண்ட் ஆஃப் மெடிக்கல் எமர்ஜென்சி, மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டால் 101க்கு அழைக்கவும். அவ்வளோதான். கால் 101. அவ்வளோதான். இந்த ஈவெண்ட் ஆஃப் மெடிக்கல் எமர்ஜென்சி கால் 101. இந்த ஈவெண்ட் ஆஃப் மெடிக்கல் எமர்ஜென்சி கால் 101. அவசர நிலை ஏற்பட்டால், மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டால் 101க்கு அழைக்கவும். அவ்வளோதான். கஷ்டமே இல்லாமல் சிம்பிளாக யூஸ் பண்ணியாச்சு. ரத்து செய்யப்பட்டால் உங்களுக்கு முழு பணமும் திரும்ப கிடைக்கும். ஓகே, ரத்து செய்யப்பட்டால் என்ன அப்படின்னா, இந்த ஈவெண்ட் ஆஃப் கேன்சல் தான் சொல்லுவோம். ஆனால் அது வேர்பு. கேன்சலோட நவுன் ஃபார்மேட் அப்படின்னா கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, பாருங்கள், கேன்சலேஷன். அவ்வளோதான். இந்த ஈவெண்ட் ஆஃப் கேன்சலேஷன், ரத்து செய்யப்பட்டால் உங்களுக்கு முழு பணமும் கிடைக்கும். ஓகே, யூ வில் ரிசீவ் ஃபுல் ரீஃபண்ட். In the event of a cancellation, you will receive a full refund. ரத்து செஞ்சிட்டோம்னா உங்களுக்கு முழு பணம் கிடைக்குங்க. In the event of a cancellation. அவ்வளோதான். தாமதம் ஏற்பட்டால் நாங்கள் உங்களுக்கு உடனடியாக தெரிவிப்போம். தாமதத்துக்கு என்ன சொல்லுவோம்? டிலே. அப்படியே போடுறோம். அவ்வளோதான். பாருங்கள். இந்த ஈவெண்ட் ஆஃப் போட்டதுமே ஓகே, டிலே. மட்டும் மறந்துடாதீங்க தயவு செய்து. இந்த ஈவெண்ட் ஆஃப் டிலே நாங்கள் உங்களுக்கு உடனடியாக தெரிவிப்போம். We will notify you immediately. ஓகே, பாருங்க, immediately. ஓகே, in the event of a delay, we will notify you immediately. We will inform you immediately. In the event of a delay, we will notify you immediately. தாமதம் ஏற்பட்டால் உங்களுக்கு உடனடியாக தெரிவிப்போம். இப்போ அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு நம்ம ஹோம்ஒர்க் போயிடலாம். சரிங்களா? பாருங்கள். நிலநடுக்கம் ஏற்பட்டால் உறுதியான மேஜையின் கீழ் பாதுகாப்பாக இருங்கள். ரொம்ப சிம்பிள். இதுதானே நம்ம ரூட் வேர்டு. இந்த ஈவெண்ட் ஆஃப் உடனே வந்துடணும். ஓகே, நிலநடுக்கத்துக்கு என்ன சொல்லுவோம்? earthquake. ஓகே, ஆனால்
earthquake பார்த்தீங்க அப்படின்னா வவ்வலோட சவுண்டில் வர்றதுனால இங்கே ஆன் அப்படிங்கிற வார்த்தையை போடுறோம். சரிங்களா? earthquake. ஓகே, அவ்வளோதான். இந்த ஈவெண்ட் ஆஃப் அன் earthquake நிலநடுக்கம் ஏற்பட்டால் உறுதியான மேஜையின் கீழ் பாதுகாப்பாக இருங்கள், பாதுகாப்பை போய் தேடிக்கொள்ளுங்கள். ஓகே, அப்படி தான் சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னா சீக் தேடுதல். ஓகே, சீக் ஷெல்டர். ஓகே, சீக் ஷெல்டர் எங்கள் மேஜையின் கீழ் தானே, அண்டர் அ உறுதியான மேஜை. ஸோ STURDY ஸ்டடி டேபிள். ஓகே, ரைட். ஸ்டடி, நாட் ஸ்டடி டேபிள், ஸ்டடி டேபிள் உறுதியான மேஜை. பாருங்கள், இந்த ஈவெண்ட் ஆஃப் அன் earthquake seek shelter under a study table. seek shelter under a study table. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். In the event of an earthquake seek shelter under a study table. சிம்பிள். ஓகே, இதெல்லாம் வராது, வரக்கூடாது, நானும் கடவுளை வேண்டுறேன், வராது. இன்கேஸ் வந்தாலும் கூட என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் நமக்கு ஒரு அறிவுரை மாதிரி தானே. சரிங்களா? உங்களுக்கு சென்டென்ஸ் புரியறதுக்காக தான் இதெல்லாம் நான் நடத்திட்டு இருக்கேன். ஓகே, ஏன்டா இப்போ தான் வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு, நீ சுனாமி, நிலநடுக்கம், சூறாவளிலாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நடக்காது. ஜஸ்ட் டு நோ த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஐ எம் டீச்சிங் யூ திஸ் சென்டென்ஸ். ஓகே, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரைட். சட்டப்பூர்வ சர்ச்சை ஏற்பட்டால் வழக்கறிஞரை அணுகவும். ஆரம்பிச்சிருவோம். எப்படி? இந்த ஈவெண்ட்டு தான். ஓகே, இந்த ஈவெண்ட் ஆஃப் சட்டப்பூர்வ சர்ச்சை என்ன சொல்லலாம்? லீகல் டிஸ்பியூட். ஓகே, இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நீங்கள் சும்மா மற்ற இடங்களில் பேசும்பொழுதும் இந்த நவுனெல்லாம் யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ரைட். இந்த ஈவெண்ட் ஆஃப் அ லீகல் டிஸ்பியூட், ஒரு வேளை சட்ட சர்ச்சை ஏற்பட்டால் வழக்கறிஞரை அணுகவும். ஓகே, கன்சல்ட் வித் அன் அட்வொகேட். ஓகே, அட்வொகேட்டுன்னு சொல்லலாம், அட்டார்னின்னு சொல்லலாம், லாயர் சொல்லலாம். ஓகே, சாலிசிட்டர் சொல்லலாம், ப்ராசிக்யூட்டர் இருக்கார்ல, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லலாம். நிறைய வார்த்தைகள் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், இந்த ஈவெண்ட் ஆஃப் அ லீகல் டிஸ்பியூட் கன்சல்ட் வித் அன் அட்வொகேட். இந்த ஈவெண்ட் ஆஃப் அ லீகல் டிஸ்பியூட் கன்சல்ட் வித் அன் அட்வொகேட். ரொம்ப சிம்பிள். சூறாவளி வந்தால் வெளியேற்ற உத்தரவுகளை பின்பற்றுங்கள். அப்போ சூறாவளி வந்துச்சு அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க, அந்த என்ன சொல்கிறது, மீட்பு பணியில் இருப்பாங்களா அந்த துறையினர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வந்து வெளியேற்றுவாங்க, இவாக்குவேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, சூறாவளி வந்தால் பாருங்கள், இந்த ஈவெண்ட் ஆஃப் அ ஹரிகேன். ஓகே, ஹரிகேன்னா சூறாவளி. இந்த ஈவெண்ட் ஆஃப் அ ஹரிகேன், இஃப் மட்டும் போட்டுறாதீங்க, வந்தால், நடந்தால், ஏற்பட்டால் தான் சொல்கிறோம். ஆனால் இஃப்க்கு இங்கே வேலையே இல்லை. ஓகே, ஏன்னா இஃப் போட்டால் ஒரு முழு சென்டென்ஸ் எழுதுறோம். இங்கே அது தேவையில்லை, ஒரு நவுன் மட்டும் போதும், இல்லாட்டி ஒரு நவுன் ஃப்ரேஸ் போதும். இந்த ஈவெண்ட் ஆஃப் அ ஹரிகேன் வெளியேற்ற உத்தரவுகளை பின்பற்றுங்கள். ஓகே, வெளியேற்ற உத்தரவுகளை பின்பற்றுங்கள் அப்படின்னா ஃபாலோ. வெளியேற்ற உத்தரவுகளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா இவாக்குவேஷன் ஆர்டர்ஸ். ஓகே, ரைட். இவாக்குவேஷன் ஆர்டர்ஸ், அவ்வளோதான். பாருங்கள், இந்த ஈவெண்ட் ஆஃப் அ ஹரிகேன் ஃபாலோ இவாக்குவேஷன் ஆர்டர்ஸ். இந்த ஈவெண்ட் ஆஃப் அ ஹரிகேன் ஃபாலோ இவாக்குவேஷன் ஆர்டர்ஸ். ஓகே, பின்னாடி வர ஒவ்வொரு சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா புது புது சென்டென்சஸ், ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஒவ்வொரு சென்டென்ஸுமே எப்படி அது ஃபார்ம் ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த மீனிங் தான் வருதா அப்படிங்கிறதுல பார்த்து வச்சுக்கணும், சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ரைட். சுனாமி வந்தால் வானத்தை பார்த்து அப்படியே நின்று விடுங்கள். சும்மா எழுதியிருக்கேங்க, அப்படியே நிற்கக்கூடாது. சுனாமி வந்துச்சுன்னா உயரமான இடத்தை நோக்கி ஓட வேண்டும், அதுதான் அட்வைசபிள். நின்றுட்டு இருக்கக்கூடாது. அது வர்ற வேகத்துக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் ஓகே, இஃப் யூ வாண்ட் டு எஸ்கேப் அவர் செல்ஸ் ஃப்ரம் த டெத் we have to run to the mountain. மலைகளை நோக்கி ஓடுங்கள்னு சொல்லுவாங்க, உயரமான இடங்களுக்கு ஓடுங்கள் அப்படின்ட்டு. சரிங்களா? பாருங்கள், சுனாமி வந்தால் வானத்தை பார்த்து நின்று விடுங்கள். ஓகே, ரைட். இதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஈவெண்ட் ஆஃப் அ சுனாமி எப்படி எழுதுவோம், டீ போட்டு எழுதுவோம். ஓகே, டீ சுனாமி சொல்லும் பொழுது சுனாமின்னு தான் சொல்லணும். இந்த ஈவெண்ட் ஆஃப் அ சுனாமி வானத்தை பார்த்து நின்று விடுங்கள். ஓகே, ஸ்டாண்ட் அண்ட் லுக் அட் த ஸ்கை.
ஓகே, இப்போ சுனாமி வந்தால் ஒரு இடத்துல நின்றுட்டு அப்படியே உங்களோட ஃபேமிலியை நினச்சிக்கிட்டு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நினச்சிக்கிட்டு, உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் நினச்சிக்கிட்டு அங்கேயே நின்று விடுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஈவெண்ட் ஆஃப் சுனாமி stand and think about your family, your girlfriend, your boyfriend and about your friends and look at the sky இப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆனால் what is the advisable one? In the event of tsunami, you should not stand and look at the sky. Immediately you should run towards a higher place where you can seek shelter. உடனே என்ன பண்ணிடணும்? உயரமான இடங்களுக்கு ஓடிடணும். வருதோ இல்லையா, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டில் வரட்டும், அது வந்து அட்வைசபிள் ஒன். அதுதான் நமக்கு வந்து இந்த மீட்பு பண்ணிடணும் யாரோ ஒருத்தங்க நம்ம கொடுக்குற ஒரு அறிவுரை. இது நான் சும்மா ஒரு ஃபன்னுக்காக எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? ரைட், பாருங்கள். சுனாமி வந்தால் வானத்தை பார்த்து நின்று விடுங்கள். இந்த ஈவெண்ட் ஆஃப் அ சுனாமி ஸ்டாண்ட் அண்ட் லுக் அட் த ஸ்கை. இந்த ஈவெண்ட் ஆஃப் அ சுனாமி ஸ்டாண்ட் அண்ட் லுக் அட் த ஸ்கை. அவ்வளோதாங்க. இதற்கு மேலே நீங்கள் இஃப் அப்படிங்கிற வார்த்தையை போடாமல் யூ கேன் கன்வே த சேம் மீனிங் வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த ஈவெண்ட் ஆஃப். ஓகே, இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இஃப்க்கு வந்து ஒரு முழு சென்டென்ஸ் வேணும். இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு முழு வாக்கியம் தேவையில்லை. இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு நவுன் இல்லாட்டி நவுன் ஃப்ரேஸை போட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மெட் வந்துடும். அதற்கடுத்து நாம் எந்த வாக்கியத்தை சொல்கிறோமோ, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோமோ அதை பின்னாடி போட்டோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு. Okay, I hope you have learned a new topic today, new sentence structure. So it has been added in your language. இன்றைக்கி நீங்கள் புதுசாக ஒரு கான்செப்ட் கற்றுருக்கீங்க, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கற்றுருக்கீங்க. இது உங்களோட கம்யூனிகேஷன் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஆட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ, you should keep implementing these sentence structures in your everyday communication. Then alone you can see some changes, some development in your language. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை தொடர்ந்து உங்களை அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசும்பொழுது பயன்படுத்துங்கள். அப்படி பயன்படுத்தினாதான் நீங்கள் பேசுகிற அந்த உங்களோட லாங்குவேஜில் ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் காண முடியும். சின்ன மாற்றம் வந்துச்சுன்னா பூஸ்ட் ஆகும், அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வேறு லெவலில் பூஸ்ட் ஆகும். சரிங்களா? ரைட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சில ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்குறேன், அதை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பார்க்கலாம். பாருங்கள், வேலை இழப்பு ஏற்பட்டால் உங்களுடைய ரெஸ்யூமை மேம்படுத்துங்கள், அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். வேலை இழப்புக்கு ஜாப் லாஸ் அந்த வார்த்தை போட்டு சென்டென்ஸ் எழுதிடுங்க. ஓகே. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் மாற்று வழிகளை பயன்படுத்துங்கள். விடுமுறை ஏற்பட்டால், விடுமுறை வந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு ஊதியம் வழங்குவோம். ஓகே, லீவே வந்துட்டாலும் என்ன பண்ணுவோம், நாங்கள் உங்களுக்கு ஊதியம் வழங்குவோம். ஸோ இந்த சென்டென்சஸ்க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்ட்டு நம்மளோட ரூட் வேர்டை வச்சு என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் போட்டுருங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து நம்மளோட வீடியோஸை பார்த்து பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.